வணக்கம் லங்கா போர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சுவிஸ் சட்ட செய்தி. சுவிஸ் மக்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றவர்கள் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்க போகின்றார்கள் என்றால் என்ன செய்ய வேண்டும், எப்படியான நிறுவனம் நன்மை பயக்கும் என்பதை ஒரு முதலாவது பாகமாக நாங்கள் தருகின்றோம். தொடர்ந்து இப்படி நிறுவனங்கள் நிறுவுகின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து தருவதாக இருக்கின்றோம். முதலாவதாக, இந்த நிறுவனங்கள் என்று பார்க்கின்ற வகையிலே 3 வகையாக சுவிட்சர்லாந்திலே பிரிக்கப்படுகிறது. ஒன்று அயன்செல் ஃபீர்மா என்று ஜெர்மன் மொழியில் கூறுவார்கள். தனிநபர் நிறுவனம், அதாவது பிரைவேட்டான நிறுவனம். அவர் பிரைவேட்டாக தன்னுடைய சொந்த நிறுவனமாக அதனை நியமிக்கின்ற நிறுவனம். அடுத்ததாக ஜிஎம்பிஹெச். ஜிஎம்பிஹெச் என்பது ஒரு 20,000 சுவிஸ் பிராங்குகளை முற்பணமாக கட்டி, டிபாசிட்டாக கட்டி திறக்கப்படுகின்ற நிறுவனம் ஜிஎம்பிஹெச். அடுத்து ஏஜி. அந்த ஏஜி நிறுவனம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது 1,00,000 சுவிஸ் பிராங்குகளை செலுத்தி அதனை திறக்க வேண்டும். இருந்தாலும் அதற்கு ஒரு சலுகை இருக்கிறது. அந்த 1,00,000 சுவிஸ் பிராங்குகளில் 50,000 சுவிஸ் பிராங்குகளை உடனடியாக நீங்கள் திறந்துவிட்டு அதன் பிற்பாடு உங்களுடைய ஊம்சாட்சி எனப்படுகின்ற வருமானத்தை காட்டி, அந்த வருமான நிலுவையை காட்டி மீண்டும் அந்த நிறுவனத்தை இன்னொரு முறை நொத்தார் இடம் சென்று நீங்கள் அதனை பதிவு செய்து இன்னொரு தடவை அதனை அந்த பதிவின் ஊடாக காந்தல் ரெஜிஸ்டரம் என்று கூறப்படுகின்ற அந்த நிறுவன பதிவு நிறுவனத்தில் பதிந்து 1,00,000 சுவிஸ் பிராங்குகள் ஆக்கி அந்த நிறுவனம் 1,00,000 சுவிஸ் பிராங்குகள் பெறுமதியாக அந்த நிறுவனம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜிஎம்பிஹெச் நிறுவனத்தை திறக்கின்றவர்கள் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களுடைய பெயர் அங்கே வெளிக்காட்டப்படும், அதை மறைக்க முடியாது. ஆனால் ஏஜி நிறுவனம் எனப்படுகின்ற ஏஜி நிறுவனத்தை திறக்கின்ற பொழுது அந்த ஏஜி நிறுவனத்தில் விரும்பினால் மறைத்து வைத்திருக்க முடியும். யார் அந்த உரிமையாளர், எந்த நாட்டுக்காரர் என்பதை நாங்கள் கூற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 வசதிகளும் இருக்குது. இப்படியான அயன்செல் ஃபீர்மா அல்லது ஜிஎம்பிஹெச், கேஎம்பிஹா அல்லது ஏஜி நீங்கள் திறக்க வேண்டுமா? சுவிட்சர்லாந்திலே சில மாநிலங்கள் இருக்கின்றன, அங்கே வரி குறைவாக அறவிடப்படுகின்ற மாநிலங்கள். அந்த வரி குறைவான மாநிலங்களிலே உங்களுடைய அலுவலகங்களை பதிவு செய்து அங்கே திறந்தீர்களாக இருந்தால் மிகவும் குறைந்த வரியை நீங்கள் உங்களுடைய வருமானத்திலிருந்து காட்ட முடியும். அதற்கு உகந்தது முதலாவது சுக் மாநிலம் ZUG, இரண்டாவதாக கண்டோன் ஸ்வைட்ஸ், பஃபிகோன் இப்படியான மாநிலங்கள், நித்வால்டன், ஓப்வால்டன் எனப்படுகின்ற இந்த மாநிலங்களும். இதிலே அதிகமானவர்கள் சுக் மாநிலத்தை தான் அதிகமாக குறைந்த வரியாக இருக்கின்ற காரணத்தினால் தெரிவு செய்கிறார்கள். அதனால் சுக் மாநிலத்திலே வீடுகள், அலுவலகங்கள், காணிகள் எல்லாம் பயங்கர விலையானது. சூரிச் மாநிலத்தை விட டபுள் மடங்கான விலைக்குத்தான் அங்கே விற்கப்படுகிறது. வாடகைகளும் அதிகமாக இருக்கிறது. வரி குறைவான காரணத்தினால் உலகளாவிய ரீதியில் இருக்கின்றவர்கள் அல்லது சுவிஸ் தலைவியவர்கள் நிறுவனம் திறப்பதாக இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய அந்த அலுவலகத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சுக் மாநிலத்திலே திறந்து அங்கே வங்கி கணக்குகளையும் வைத்திருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பெரிய பெரிய முதலாளிகள், உதாரணத்துக்கு ஓரிஸ் பேக்கர், முன்னாள் மென்பந்தாட்ட வீரர், ஜெர்மனை சேர்ந்தவர், அவர் கூட சுக் மாநிலத்திலே ரிஷ் என்ற கிராமத்தில் ஒரு மாளிகை ஒன்றை வாங்கி இருக்கிறார். இப்படி பல கோடீஸ்வரர்கள், சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற கோடீஸ்வரர்கள் பலர் இங்கே வீடுகளை வாங்கி இருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிறுவனங்களை பற்றி, அதாவது அயன்செல் ஃபீர்மா என்றால் என்ன, எப்படி அதனை உபயோகிக்கலாம், நன்மையா தீமையா என்பதையும், ஜிஎம்பிஹெச் என்றால் என்ன, அதனுடைய நன்மை தீமைகளையும், எது யாருக்கு உகந்தது, மற்றும் ஏஜி எனப்படுகின்ற நிறுவனம் யாருக்கு நல்லது, யாருக்கு கூடாது, அதனால் நன்மை தீமை என்பதையும் அடுத்த பகுதியிலே நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எமது லங்கா போர் ஊடகத்தோடு. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், உடனடியாக செய்திகள் கிடைக்க. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். இலங்கையன் லங்கா போர் ஊடகம். அதைவிட உங்களுக்கு ஒரு செய்தியாக, தகவலாக, நீங்கள் இந்த விதமாக, அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற சட்டத்திட்டங்கள், நிறுவனம் தொடர்பான, வீடு வாங்குவது விற்பது தொடர்பான கேள்விகள் இருப்பின் தயவு செய்து இந்த கருத்து பட்டியலே பொறியுங்கள். நாங்கள் நிச்சயமாக அதனையும் ஒரு பகுதியாக உங்களுக்கு ஒரு செய்தியாக வழங்க காத்திருக்கின்றோம். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, பிறருக்கும் பலருக்கும் தேவைப்படுகின்ற அந்த கேள்வியாக இருக்கும். நன்றி, வணக்கம். இலங்கை.
சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.